பெங்களூரு அரசு மருத்துவமனையில் சாமியார் நித்யானந்தாவுக்கு ஆண்மை பரிசோதனை நடந்தது. கர்நாடக மாநிலத்தில் ஆசிரமம் நடத்தி வரும் சுவாமி நித்யானந்தா மீது அவரது பக்தையான அமெரிக்க வாழ் இந்திய பெண் ஆர்த்தி ராவ் உள்ளிட்ட சில பெண் பக்தைகள் பாலியல் புகார் கூறியிருந்தனர். இவ்வழக்கில் பெங்களூரு போலீஸ் முன் ஆஜராகி ஆண்மை பரிசோதனைக்குட்பட வேண்டுமென கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நித்யானந்தா அப்பீல் செய்தார். இம்மனு கடந்த புதனன்று தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் ஆண்மை பரிசோதனைக்காக போலீஸ் முன்னிலையில் நித்யானந்தா திங்களன்று ஆஜரானார். அவரை போலீசார் பெங்களூரில் உள்ள விக்டோரியா அரசு மருத்துவமனைக்கு காலை 8 மணிக்கு அழைத்து வந்தனர். நீண்ட நேரம் மருத்துவமனையில் இருந்த நித்யானந்தாவுக்கு 4 மருத்துவர் கொண்ட குழு ஆண்மை பரிசோதனை உள்ளிட்ட பல சோதனைகளை நடத்தினர். ஆனால் ஆண்மை பரிசோதனையின் முடிவு என்ன என்ற விவரம் எதுவும் வெளியிடப்படவில்லை. கர்நாடகாவில் உள்ள ஆசிரமத்தில் 5 ஆண்டுகள் தங்கியிருந்தபோது பல முறை தன்னை கற்பழித்ததாக ஆர்த்தி ராவ் புகார் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.